வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கோட் ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்காலேருந்து பேசிகிட்ருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சிறுவிடை கோழிகள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி 2 மந்த் சிக்கு, அப்புறம் 3 மந்த் சிக்கு, 1 மந்த் சிக்கு, இந்த மாதிரி விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த கோழிகளுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுத்தா நல்லதான்றதை பற்றி ஒரு முழு காணொலியாக இருக்க போகுது. அதே மாதிரி ஆடுகளுக்கும் பசுந்தீவனம் கொடுத்தா என்னென்ன நன்மைகள் நடக்குன்றதை பற்றி ஒரு முழு காணொலியாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முழுமையாக புரியும். குறிப்பாக இந்த கால்நடைகளில் வந்து ஆடு, கோழி, மாடு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பான முறையில் பசுந்தீவனம்ன்ற ஒன்று கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த பசுந்தீவனம் எதற்காண்டி கொடுக்குறோம்னா, பொதுவாகவே பசுந்தீவனத்தில் நியூட்ரிஷனும் இருக்குது, அதே மாதிரி புரதச்சத்து இருக்குது, அப்புறம் கொழுப்பு சத்து ஒரு சில இதில் இருக்குது, குட் ஃபேட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பசுந்தீவனத்தில் இருக்குது. அதுபோக செலவை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஏன்னா பசுந்தீவனம் வந்து நம்ம வெட்ட தழுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம வந்து தண்ணி பாய்ச்ச மட்டும்தான் போகிறோம். அதனால் கோழிகளாகட்டும், இல்லை ஆடு, மாடு எதாக இருந்தாலும் சரி, நம்ம அறுத்து கொண்டு வர்றது தான் ஒரு பெரிய மெனக்கெடலாக இருக்கும். ஆனால் அதற்கு நம்ம பெரிய லெவலில் நம்ம வந்து 1000 2000 அந்த மாதிரி செலவு பண்ணுறாப்புல வருது. தண்ணி விடுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணுறாப்புல இருக்கும். இது மூலிமா ஆடு, கோழி எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. இந்த பசுந்தீவனத்தை சாப்பிட்றனால நம்ம எப்படின்னா, காலையில் வந்து அகத்திக்கீரை, இல்லாட்டி முருங்கைக்கீரை இந்த மாதிரி டைமில் கொடுப்போம். அப்படி கொடுத்தா தான் இதனுடைய பாடி ஹீட் எல்லாமே கொஞ்சம் குறையும். அது போக ஒரு கசப்புத்தன்மை வாய்ந்தது இந்த அகத்திக்கீரைன்றது. அதனால் குடற்புழு நீக்கமும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுற தேவையில்ல. நம்ம அகத்தி கோஎஃபிஷியன்ட் நியூட்ரியன்ட் சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு சில நேரம் நம்ம வந்து கால் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதனால் மக்கள், ஒரு சில நண்பர்கள் வந்து சங்கடப்படுற மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஆடுகளுக்கு வந்து கொடுக்குறது எல்லாமே கோஎஃப்எஸ் நியூட்ரியன் தான். இது வந்து மதியான பொழுதில் கொடுப்போம். இதை வந்து கோழிகளுக்கும் குறிப்பாக குடிப்போம். ஏன்னா கோழிகள் வந்து பசுந்தீவனம் திங்காதுன்ற ஒரு சில நண்பர்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் பசுந்தீவனத்தையும் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த பசுந்தீவனத்தை திங்கிறனால தான் கோழிகளுக்கு வந்து உடல்ல இருந்து உஷ்ணம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக வயிறு வந்து ஈஸியாக நிறையும். நம்ம அடர் தீவனம் என்ன தான் மக்காச்சோளம், கம்பு, கோதுமை இந்த மாதிரி அதுக்கு அரைச்சி இந்த மிஷினில் நம்ம வந்து அரைச்சி கொடுத்தோம்னாலும் சரி, அதற்கு கரெக்டான சதவீதத்தில் தான் அதுக்கு புரதச்சத்து அது வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பசுந்தீவனமும் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து எக்கனாமி லெவலில் நம்மளுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா முழுக்க இந்த அடர் தீவனத்தையே போட்டு நம்மளால் வளர்க்க முடியாது. அதற்கு மீறியும் நம்ம போட்டு வளர்த்தோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ட்டுவாங்க. இது எப்படின்னா, சிறுநீர் கோளாறு பிரச்சனைன்னு வரும். இது வந்து யூரின் போகிற இடத்துல ஆடுகளுக்கு வந்து ரத்தமாக போகும். அதுக்கப்புறம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இதனால் ஆடுகள் வந்து இறந்து போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இது ஆடாகட்டும், மாடாகட்டும், கோழியாகட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த நோய் வரதான் செய்யும். அதனால் நம்ம கண்டிப்பான முறையில் பசுந்தீவனம் கொடுத்து ஒரு உணவு பழக்கமாக கொடுத்து வளர்க்குறது ரொம்பவும் நல்லது. இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பசுந்தீவனன்றது இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் தரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மழை காலங்களில் அறவே நம்ம வந்து தவிர்த்திடணும், குறிப்பாக இந்த பசுந்தீவனத்தை. அதனால் வெயில் காலத்தில் கண்டிப்பான முறையில் பசுந்தீவனத்தை கொடுங்க. ஆடு, மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பசுந்தீவனம் கொடுக்கலாம். இது வெயில் காலமாகட்டும், மழை காலமாகட்டும், குளிர்காலமாகட்டும், எந்த இதுவுமே கணக்கு பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா ரொம்பவும் ஆட்டுக்கு வந்து ஹெல்த்தாக இருக்கும். அதுபோக நம்ம செலவுகளை குறிப்பாக குறைக்கும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். நம்ம விற்பனை செய்கிற விதைகள் எல்லாமே 5 வருடம் வரையும் வளரும். குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தான் எந்த மண்ணில் வேணுனாலும் வளரும். செம்மண் ஆகட்டும், இது கரிசல் மண் ஆகட்டும். இப்போ தண்ணி அளவுக்கு அதிகமாக வந்துச்சுனாலும் சரி, எந்த விதமான பயமும் தேவையில்ல. அதேமாதிரி வறட்சினாலும் சரி, நம்மளுக்கு 2 பருவத்திலையும் சிறப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம அனுபவபூர்வமாக நம்ம அதை வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நம்மள்ட்ட இருந்துகிட்ருக்கு, நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் மக்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் உழுதுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு
காசுக்கு பிடிச்ச கேடுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு டைம் உழுதுட்டு, விதைச்சு விட்டு அப்படியே தண்ணிய பாய்ச்சிட்டோம்னா, அடுத்தடுத்து அறுக்க அறுக்க இது வந்து தழைஞ்சிட்டே இருக்கும். திரும்ப நம்ம உழுகணும்னு அவசியம் இல்ல. அதனால இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க. ரொம்பவும் நல்லது. ஏன்னா செலவுகளை குறைக்க தான் நம்ம ஒரு சில புது புது ஐடியா குடுத்துட்ருக்கோம். அடுத்தடுத்து நம்ம கோழிகளுக்குன்னு பல வீடியோவும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதேமாரி உங்களுக்கு கோழிகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பான முறையில நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து நம்மள எப்பயுமே கான்டாக்ட் பண்ண மாட்றீங்க. ஒரு வியாபாரியோ இல்ல நேரா கறிக்கடைக்கு நீங்க போய் தான் ஒரு கோழிகள வாங்குறீங்க. இது பெரிய இழப்புனா நம்ம எனக்காகட்டும், அதேமாரி வாடிக்கையாளர் அவர்கள் உங்களுக்கும் ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு கோழிய வந்து உயிரோடைக்கு வந்து ரூ. 500 குடுப்பேன்னா, நீங்க வந்து 700, 800க்கு வாங்குறதுக்கு தயாரா இருக்கீங்க. ஆனா என்கிட்ட நீங்க வந்து 500 வாங்குறதுக்கு ரொம்பயும் தயங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் ஒரு நடைமுறையில இருக்க ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.